வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இன்னைக்கு வந்துட்டு எங்க அத்தையோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டன் நெஞ்செலும்பு கறி சிலிப்பி குழம்பு செய்து காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ நெஞ்செலும்பு, அது கூட கொஞ்சம் ஈரலும் திருப்பி கொழுப்பும் சேர்த்து வாங்கியிருக்கோம். இந்த நெஞ்செலும்பை சென்னையில மார்கண்டோன்னு சொல்லுவாங்க. இது நீங்க 1/2 கிலோ கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம தனியாக வேக வச்சு எடுக்கணும். இந்த சிலிப்பி கொழுப்பை வந்துட்டு நம்ம குழம்பு வேக வைக்கிறப்போ தனியாக போடணும். மட்டன் வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து வேக வச்சிருக்கு. நல்லெண்ணெய், 2 தக்காளி, 100 சின்ன வெங்காயம் எடுத்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. தேங்காய் 1/2 மூடி எடுத்து அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்குது. 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு. கடாய் காஞ்சதும் மரச்சக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பை ஃபஸ்ட்டு போடுங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு துண்டு அன்னாச்சி பூ, கல்பாசி, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ மசால் பொடி போடுறோம். 3 ஸ்பூன் மசால் பொடி. இதையும் ஒரு வதக்கி விடுறோம். எடுத்து வேக வச்சுருக்க எலும்பு கறியை அது கூட சேர்த்துறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே எலும்பில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்கு, அதனால் தேவையான அளவு உப்புன்னு போடுறோம். ஒரு கொத்து பச்சை கருவேப்பிலையை உருவி போட்டு வேக விடுங்க. சிலிப்பி கொழுப்பு எடுத்து வச்சதை இது கூட சேர்க்க போகிறோம். முதலையே போட்டால் பிசு பிசுன்னு ஆகும், அதனால் இந்த ஸ்டேஜில் போடுறோம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சோம்பு, தேங்காய் விழுது அரைச்சி வச்சதை போடுறோம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு திறந்து பார்க்கலாம். எண்ணெய் மிதந்து நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை உருவி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்னைக்கு எங்க அத்தை ஆட்டு நெஞ்செலும்பு கறி சிலிப்பி குழம்பு வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. வாங்க. இதுதான் வந்து சிலிப்பி நெஞ்செலும்பு கறி. நல்லா நிறையா வச்சுட்டாங்க நெஞ்செலும்புலாம். குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நெஞ்செலும்பு கறி இது வந்து அந்த சிலிப்பியோட சேர்த்து அந்த சிலிப்பியோட சாறு ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். சிலிப்பின்றது வேற ஒன்றும் இல்லை, கொழுப்பு தான். சிலிப்பி கொழுப்புன்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும், அதுக்கு ரொம்ப நல்லது. நெஞ்செலும்போட சாறு ஃபுல்லாக அந்த குழம்புல இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து வெறும் நெஞ்செலும்பு மட்டும் கிடையாது, அந்த நெஞ்செலும்போட அந்த கறி சேர்ந்துருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருக்கு. கறிலாம் சூப்பராக இருக்குது. இன்னைக்கு நான் செய்து காமிச்ச மட்டன் நெஞ்செலும்பு சிலிப்பி கறி குழம்ப நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு அத்தை சொன்ன மாதிரியே கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பாய் பாய்.